ஒரு சிங்கம் மனோவசியம் பண்ணி நீங்கெல்லாம் சிங்கம்னு அந்த ஆட்டுக்கூட்டங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்துதான். இன்னொரு சிங்கம் கேட்டுச்சான், ஏன் இதை பண்றேன்னு. நான் இதை மாதிரி மனோவசியம் பண்ணி வச்சுன்னா தினம் ஒரு ஆடு தன்னை சிங்கம்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வரும், அன்னைக்கு நான் சாப்பிட்டுருவேன், நான் போய் அனாவசியமா வேட்டையெல்லாம் ஆட வேண்டியதில்லைன்னு. அதே போலத்தான் உங்கள் துரோகிகள் உங்களை மனோவசியம் செய்து அவர்கள் உங்களுடைய நண்பர்கள் என்று உங்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு சொல்லுபவர்களை உங்கள் துரோகிகளாக உங்களுக்கு உருவகப்படுத்தி காட்டுகிறார்கள். உங்கள் உணவில் விஷம், உங்களுக்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்களிலெல்லாம் விஷம், உங்கள் மருந்து விஷம், உங்கள் வாழ்க்கையே சுருக்கப்பட்டு விட்டது. இருக்கின்ற காலத்திலும் மிகுந்த வலிவேதனை துக்கத்தோடு வாழ்ந்துவிட்டு போக வேண்டிய சூழலுக்குள் நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஐயா, தொடர்ந்து 2-3 தலைமுறை இதே மாதிரி குடிக்கிறதுனால உங்களுடைய மார்பு எலும்பு கூடின் அளவே சுருங்கி கரைந்து விட்டதை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறீர்கள். 3-4 தலைமுறைகளாக யோகத்தை தினசரி வீட்டு கடமையாக கடைபிடிப்பதை நிறுத்திவிட்டதனால் உங்கள் மார்பு எலும்பு கூட்டின் விரிவே 40% குறைந்து விட்டதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய முக்கியமா ஆதிசைவர்கள், ஆதிசைவ வேளாளர்கள், ஐயங்கார்கள், பிராமணர்கள்லாம் உங்களுடைய 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த பெரியவங்களுடைய பழைய புகைப்படங்கள் ஏதாவது இருந்தா எடுத்து பாருங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அளவு இதெல்லாம் இருந்தா எடுத்து பாருங்க. சும்மா கவர்மெண்ட் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்பாதீங்க. ஓ, லாஞ்சிவிட்டி நமக்கு இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு கவர்மெண்ட் சொல்ற பொய்யெல்லாம் நம்பாதீங்க. இந்த லாஞ்சிவிட்டியை கால்குலேட் பண்றதும் அது ஒரு டெக்னிக்கல் கிரைம். நம்ம முன்னோர்கள் வச்சிருந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் எடுத்து பாருங்க. அவர்களுடைய தினசரி வாழ்க்கையான யோகம், ஆர்கானிக் ஃபுட், ஸ்வயம்பாகம். அதாவது ஸ்வயம்பாகம்னா நாம மட்டும் சமைக்கிறது, நாமளே நம்ம உணவை சமைச்சுக்கிறது மட்டும் இல்ல, நாமளே நம்ம உணவை விளைய வச்சுக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் நாமளே நம்ம உணவை சமைச்சுக்கிற அளவுக்கு மட்டும் சுயம்பாகம் பண்றவர்களா இல்ல, நாமளே நம்ம உணவை விளைய வச்சுக்கிற அளவுக்கு சுயம்பாகம் பண்றவர்களா இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலே அவர்களுடைய உடல் நலம், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் நீட்சிமை மாட்சிமை இரண்டையும் பாருங்க. குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் தேர் லைஃப். நீட்சிமையும் மாட்சிமையும், அவர்கள் வாழ்க்கையின் நீட்சிமை மாட்சிமை இரண்டையும் பாருங்கள். என்ன வளமா வாழ்ந்திருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கை முறையான யோகத்தை 2-3 தலைமுறைக்கு நாம் வாழாததனால் இன்று எந்த நிலைக்கு போயிருக்கிறோம் பாருங்கள்.